Good morning, students. The topic is rainwater harvesting. Rainwater harvesting is the process of collecting and storing rainwater for future use. இந்த rainwater harvesting அப்படிங்கிறது மழைநீரை சேகரிப்பு அப்படிங்கிறது மீனிங். இந்த ப்ராசஸ் வந்து கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின்வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நம்முடைய ஃபியூச்சர் யூஸுக்கு, அதாவது எதிர்கால யூஸுக்கு வந்து இந்த ரெயின்வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ரெயின்வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் நேச்சுரல் ரிசர்வர்ஸ். இந்த ரெயின் வாட்டர் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு, மழை நீர். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இயற்கையான ரிசர்வர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா நீர்த்தேக்கங்கள். நம்ம வந்து நீரை வந்து கண்மாய், ஏரி, குளம் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம தேக்கி வச்சுருந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஆர் ஆர்டிஃபிஷியல் டேங்க், இல்லை நம்ம டேங்க்கில் கூட அதை நம்ம சேவ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ரூப் டாப் ஹார்வெஸ்டிங் இஸ் ஆல்சோ எ டைப் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ வந்து ரூப் டாப் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து மழைநீரை நம்ம மேற்கூரையிலிருந்து வரக்கூடிய மழைநீரை நம்ம சேகரிக்கிறதும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். The rainwater on the top of the building is collected and passed into the ground through pipes. இந்த வீட்டில் டாப்பில் மழை பெய்யும்போது அந்த தண்ணி வந்து மொத்தத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அந்த வாட்டரை வந்து கிரவுண்டுக்கு பைப் மூலம் நம்ம அதை வந்து பாஸ் பண்ணுறோம். வாட்டர் பாசிங் த்ரூ த பைப்ஸ் என்டையர் த பிட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் கிராவல் அண்ட் காஸ் சாண்ட். அந்த பைப்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பிட்டில் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். பைப் வழியாக அந்த தண்ணியை பாஸ் பண்ணிவிட்டு அந்த பிட்டுக்குள்ளே நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா கிராவல் அண்ட் காஸ் சாண்ட். அப்படின்னா கிராவல்ஸ்னால் தெரியும், சரளக்கல், கூழாங்கற்கள், இந்த மாதிரி கரடு முரடான கற்கள்லாம் நம்ம அதில் இந்த பிட்டில் வச்சுருந்துட்டு பிட்டில் நம்ம வச்சுருப்போம். மேலேருந்து வரக்கூடிய ரூப் டாப் வாட்டரை நம்ம பைப் வழியாக வர வச்சு இந்த பிட்டுக்குள்ளே நம்ம வந்து என்டர் பண்ணுறோம். அஸ் த பிட் பாசஸ் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் ஃபில்டர்ட் அண்ட் ஸ்டோர்டு அஸ் கிரவுண்ட் வாட்டர். அதை நம்ம அதில் பாஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அது எல்லாமே ஃபில்டர் ஆகிடுது. அந்த கசடுகள் எல்லாமே அதில் வந்து நீக்கப்பட்டு பியூர் வாட்டர் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. அதை நம்ம வந்து கிரவுண்டு வாட்டராக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன தெரியும்னா H2 இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். இப்போ அந்த வாட்டர் அப்படிங்கிறதுடைய கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2O. நெக்ஸ்ட்டு 1 inch ஆஃப் ரெயின்ஃபால் ஆன் எ 2000 square feet roof இஸ் ஈக்குவல் டு 4800 லிட்டர் ஆஃப் வாட்டர். இந்த ரெயின்ஃபால் வந்து 2000 அடி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் வந்து அதில் விழக்கூடிய 1 இன்ச்சு அந்த ரெயின்ஃபாலில் வந்து எவ்வளவு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 4800 லிட்டர் ஆஃப் வாட்டர். செகண்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் லெவல். நம்ம அந்த மழைநீரை சேகரிக்கிறனால கிரவுண்ட் வாட்டருடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் அக்ரிகல்ச்சர். நம்ம இப்படி இந்த மாதிரி ரெயின் வாட்டர் நம்ம சேவ் பண்ணி வைக்கும்போது, இப்போ கம்மா, ஏரி இந்த மாதிரி இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கும்போது அது திரும்பவும் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட், இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ். இதனால் நம்முடைய லிவிங் திங்ஸ்னால் தெரியும், உயிருள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உயிருள்ளவர்களுக்கு எல்லாமே நமக்கு வாட்டருடைய அபிலிட்டிக்கு வந்து இது யூஸ் ஆகுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், நம்ம கிராமங்கள்லாம் கூட இந்த வரக்கூடிய வாட்டர் வரக்கூடிய தண்ணியை கூட நம்ம பிடிச்சி சமையலுக்கு கீழே வந்து டேங்க் மாதிரி கழிச்சு முன்னாடிலாம் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா, இல்லை பிடிச்சி வச்சுருந்தோம்னா நிறைய நாளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து நம்ம சமையலுக்கு மற்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். The rainwater harvesting was launched in the year 2001 by the தமிழ்நாடு கவர்மெண்ட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து 2001 வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத. தமிழ்நாடு இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட் விச் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அஸ் மானிட்டரி. அப்படி செஞ்சுட்டு நம்ம வந்து தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணி அதை நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டு வர்றது நம்ம தான். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அதோடைய
எப்படி நம்ம ரெயின் வாட்டரை சேவ் பண்ணிக்கிறது, மழைநீர் எப்படி சேவ் பண்ணுறது, அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. நம்ம 2001 வந்து இதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். இதை தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். தேங்க்யூ.